நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ். அதிகமான டூரிஸ்ட் வரக்கூடிய ஸ்டேட் தமிழ்நாடு தான். உத்தரப்பிரதேசுக்கு ஏன் அதிகம் வர்றாங்கன்னா காசி, மதுரா, தாஜ்மஹால்லாம் இருக்கிறதுனால. தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றாங்கன்னா இங்கே 40,000 கோயில் இருக்கிறதுனால, ராமேஸ்வரம் உட்பட, மதுரை உட்பட, திருச்செந்தூர், பழனி உட்பட இந்த கோயில் இருக்கிறதுனால தான். அப்போ இதெல்லாம் நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் இல்லையா, சின்னம் இல்லையா? இன்னைக்கு கூட இந்த தமிழ்நாட்டில் தி லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் யாருங்க? யார் அதிகம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார்? தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை. நான் ஒரு கட்சியை மாத்திரம் சொல்லல, எந்த கட்சி வந்தாலும், பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியாது. பெரிய பெரிய கார்பரேட்ஸ் நோ, இல்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இ நோ. யாருக்கு அதிகம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் தான் தமிழகத்தில் மிக அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. ஒவ்வொரு கோயிலும் நாங்க இதை பத்தி டெம்பிள் எக்கனாமிக்ஸ் ஸ்டடி பண்ணிருக்கோம். பழனி முருகன் கோவிலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஆய்வு செய்து அங்க இருக்கிற பொருளாதாரத்துறை மாணவர்கள் வைத்துக் கொண்டு ஆய்வு செஞ்சா பிரமிக்குது. பழனி முருகனுடைய ஒரு வருஷ டர்ன் ஓவர் 1000 crores. You won't believe. 1000 கோடி ரூபாய் பழனி முருகனுடைய எக்கனாமிக்ஸ். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 300 கோடி. எப்படின்னா அந்த உண்டியல் வருமானத்தை நான் சொல்லல. உண்டியல் வருமானம் எங்கே போகுது உங்களுக்கு தெரியும், அதை பத்தி நான் பேசல. அந்த பழனி முருகன் கோவில் இருப்பதனாலேயே எவ்வளவு பக்தர்கள் வர்றாங்க, எவ்வளவு ஆட்டோ, எவ்வளவு லாட்ஜி, எவ்வளவு ஹோட்டல், எவ்வளவு பேருடைய வாழ்வாதாரம், எத்தனை கடைகள். ஒவ்வொரு பக்தனும் அங்கே வந்த இடத்துல ஒரு 300 ரூபாய் செலவழிக்கிறான், 500 ரூபாய் செலவழிக்கிறான்னா எவ்வளவு பிரம்மாண்டமான தொகைன்னு கணக்கு போட்டா 1000 crores ஏன்னா பிரமிப்பு கூட்டம். அப்ப நீங்க பழனி முருகனை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க அவரை கடவுளா பார்க்காதீங்க. ஒரு 1000 crore கம்பெனியோட எம்டியா பாருங்க, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் 1000 crore கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்படி பாருங்க, 1000 crore கம்பெனி, அதனுடைய எம்டி பழனி முருகன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனால் 1000 கோடி பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்கிற அந்த பழனி கோயில் சாம்ராஜ்யம் போட்டு இந்திய அரசாங்கம், மைய மாநில எந்த அரசாங்கத்தாலே அதை செய்ய முடியாதுங்க. அவ்வளவு பொருளாதாரத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். எம்டினா அவர் கையை கழுத்துல கட்டுவாரு, முறை இடுப்புல கட்டிருக்காரு கையை, அவ்வளவுதான் வித்தியாசம்.